நம்ம பண்ணையில் கோழி ஷெட்டில் கோழி பேன் வந்துட்டு, கோழி பேன்னா அந்த அவர்மன் என்னங்க தான் இருக்கார். இந்த முகத்தில் இந்த நம்ம நாய்க்குட்டி முகத்தில் கூட நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள், இந்த நான் தெரியும் முகம் ஃபுல்லாக ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு பேன் மாதிரி மூஞ்சில் ஒட்டிக்கிட்டுது. நிறையா மருந்து அடித்து பார்த்தாச்சு, எது அடித்தாலும் சரியான மாதிரி இல்லை. அதான் இப்போ கடைசியாக ஃபுல்லாக ஷெட்டை க்ளீன் பண்ணி சாணி தொளித்து எருக்கஞ்செடியை போட்டு வச்சுருக்கோம். எருக்கஞ்செடியில் ஃபுல்லாக பேன் ஏறிச்சுன்னா அப்புறம் மொத்தமாக கூட்டி தீ வச்சு எரிக்கணும்னு அந்த காலத்து ஆட்கள் வயசான பாட்டிமார்கள் சொன்னாங்க. சரி, எருக்கஞ்செடிக்கு இந்த பேன் அரெஸ்ட் ஆகுதான்னு பார்ப்போம். இந்த ஷெட்டு ஃபுல்லாக போட்டு வச்சாச்சு. அடுத்து நம்ம சண்டைக்கோழி ஷெட்லேயுமே ரிங்கை சுற்றி அப்படியே போட்டு வச்சுருக்கோம். ரிங்குக்குள்ளே போடாமல் சுற்றி வெளியே போட்டிருக்கோம். பார்ப்போம் இது அரெஸ்ட் ஆகுதா என்னன்னு பார்ப்போம். எருக்கு நம்ம பண்ணையிலே நிறையா நிற்கிது. இது கட்டுப்பாடு ஆச்சுன்னா இனி நம்ம மருந்து செலவே பண்ணலாம். நான் ஆல்ரெடி பூட்டாக்ஸு நோட்டிக்ஸ் பவுடர் ரெண்டுமே ட்ரை பண்ணியாச்சு. குறையும், உடனே மறுபடியும் வந்துடுது. கடைசியாக பழைய காலத்து முறையில் இறங்கியிருக்கோம். சக்ஸஸ் ஆகுதான்னு பார்ப்போம்.